கௌதம் காயத்ரிக்கு வலுக்கட்டாயமாக முத்தம் கொடுக்க அவன் மேலேயே லொடலொடன்னு வாமிட் பண்ணிட்டு மயங்கி விழுந்துட்டா காயத்ரி. காயத்ரி காயத்ரி என்னாச்சு உனக்கு? வாமிட் பண்ண கோட்டை கழட்டி வீசிட்டு அவசரமாக அவன் முகத்தில் தண்ணியை தெளித்தான். காயத்ரிக்கு லேசாக மயக்கம் தெளிஞ்சுது. என்னாச்சு? என்னடி ஆச்சு? சரி எழுந்துரு, நான் உன்னை ஒன்றும் பண்ணலை, ஒன்றும் பண்ண மாட்டேன், எழுந்துருடி. காயத்ரி மெதுவாக எழுந்து உட்கார்ந்தா. அவளை குளிக்க சொன்னவன் குளிச்சுட்டு வந்ததும் நீ போய் தூங்கு. காயத்ரிக்கு கௌதமை பார்க்கும்போது கஷ்டமாக இருந்துச்சு. எப்பயும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறவன் இன்றைக்கி அவனோட அந்த கலைஞ்ச தலையும் வாமிட் பண்ண ஷர்ட்டும் அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஐம் சாரி. சரி விடு காயத்ரி, நீ போய் தூங்கு போ. கௌதம் குளிச்சுட்டு வந்து சோஃபாவில் போய் படுத்துட்டான். காலையில் காயத்ரி எழுந்திருக்கும் போதே லேசாக தலை சுற்றுற மாதிரி இருந்துச்சு. பண்ண ப்ரஷ் எடுத்து வாயில் வச்ச உடனே மறுபடியும் வாமிட் பண்ணிட்டா. கௌதம் அவளையே யோசனையாக பார்த்தான். நேற்றும் வாமிட் பண்ண, இன்றைக்கும் வாமிட் பண்ணுற, என்ன ஆச்சு? இல்லை. சரி சாயந்தரம் ரெடியாயிரு, நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துடலாம். சரி நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் காயத்ரி. காயத்ரி குளிச்சுட்டு வந்து மெதுவாக உட்கார்ந்தா. அப்போது கீழே இருந்து சமையல்காரர் ஃபோன் பண்ணார். அம்மா உங்களுக்கு ஃபோன் வந்திருக்கு, இன்டர்காமில் கனெக்ட் பண்ணுறேன். எனக்கா? சரி கனெக்ட் பண்ணுங்க. கௌதம் இருக்காரா? ஒரு ஆண் குரல். இல்லை, அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு. எதிர்பக்கம் கடகடன்னு சிரித்தாங்க. ஹலோ, யார் நீங்கள்? என்ன வேணும் உங்களுக்கு? கௌதம் ஆஃபீஸ் போயிருக்கான்னு சொல்கிறியே, இவ்வளோ அப்பாவியாக இருக்கியே காயத்ரி. உன் புருஷன் அண்ணா நகரில் ஹோட்டல் குமுதா தெரியுமா? அந்த ஹோட்டலில் சுச்சி கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். வேணும்னா போய் பாரு. ஹலோ, நீங்கள் யார் பேசுகிறது? காயத்ரி கத்திக்கிட்டு இருக்கும்போதே ஆப்போசிட்டில் ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. காயத்ரிக்கு ஒரு மாதிரி மயக்கமாக வர மாதிரி இருந்துச்சு. காயத்ரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போது ஹோட்டலுக்கு போய் பார்க்குறதா இல்லை அமைதியாக இருக்கிறதா? ஒரு முடிவுக்கு வந்தவளா போய் ஆட்டோ பிடிச்சா. ஹோட்டல் குமுதா போங்க. ஹோட்டலுக்கு போனவ சுற்றி பார்த்தா. அங்கே கௌதம் கார் இருந்துச்சு. அப்போவே காயத்ரி பாதி செத்துட்டா. கௌதம் சுச்சி அப்படின்னு ரிசப்ஷனில் கேட்டா. ரூம் நம்பர் 301 மேம். அதை போகிறாங்க பாருங்கள் என்றால் ரிசப்ஷனிஸ்ட். காயத்ரி நிமிர்ந்து பார்க்க 2வது மாடியில் கௌதமும் ஒரு பொண்ணு கட்டி பிடிச்சபடி நடந்து போயிட்டு இருந்தாங்க. காயத்ரிக்கு அழுகையும் ஆத்திரமும் ஒரு சேர வந்துச்சு. வேகமாக நடந்து 3வது மாடிக்கு போனான். அவள் 3வது மாடி போகிறதுக்குள்ளே 2 பேரும் ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. ஆத்திரத்தோட காலிங் பெல் அடித்தா. யாருமே திறக்கலை. வேகமாக கதவை தட்ட போனான். அப்போது அங்கே வந்த ரூம் பாய், என்ன மேடம் பண்ணுறீங்க? இந்த ரூமில் இருக்கிறவங்கள வெளியில் வர வைக்கணும். மேடம், அதுக்குள்ளே கப்புள்ஸ் இருக்காங்க, டு நாட் டிஸ்டர்ப் போர்டு வச்சுருக்காங்க. இப்போ கதவை தட்டினீங்கன்னா தேவையில்லாமல் எனக்கு தான் பிரச்சனை. நீங்கள் போயிட்டு சாயந்தரம் வாங்க. இல்லை, இப்போ நான் அவரை பார்த்து ஆகணும். மேடம், பார்த்தா படித்தவங்க மாதிரி இருக்கீங்க, ஏன் இப்படி இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணுறீங்க? போயிட்டு சாயந்தரம் வாங்கன்னு சொல்கிறேன்ல. காயத்ரிக்கும் ரூம் பாய்க்கும் வாக்குவாதம் நடந்துச்சு. டென்ஷனில் காயத்ரிக்கு மயக்கம் வர மாதிரி இருந்துச்சு. காயத்ரி பின்னாடி திரும்பி பார்த்தா மகேஷ் நின்றுட்டு இருந்தான். என்ன ஆச்சு? இந்த ரூமில் அதுக்கு மேலே சொல்ல முடியாமல் காயத்ரி தேம்பி தேம்பி அழுதா. ஓரளவு நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவன், எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம், நீங்கள் நிற்க வேண்டாம், முதல்ல வா. காயத்ரி லிஃப்டில் வரும்போது மயங்கிட்டா. அவளை தூக்கிட்டு போய் காரில் படுக்க வச்சான் மகேஷ். கடவுளே, நான் இன்னும் என்னென்ன பார்க்கணுமோ. நேராக மகேஷ் ஃபேமிலி டாக்டர்கிட்ட போனான். ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட விஷயத்தை ஃபோனில் சொன்னான். காயத்ரி வந்த உடனே அவசரமாக அவளை செக் பண்ணாங்க. யார் மகேஷ் இது? ஒரு நிமிஷம் கண்ணை மூடி தரதவன் என்னோட ஃப்ரெண்டு. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஷீ இஸ் ப்ரெக்னென்ட். கொஞ்சம் அனிமிக்காக இருக்காங்க, நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடணும், வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அவங்க சொன்னது அரை மயக்கத்தில் இருந்த காயத்ரி காதுலையும் விழுந்துச்சு. தேங்க்யூ டாக்டர், நான் அவங்கள கூட்டிகிட்டு போகலாமா? தாராளமா. மயக்கம் தெளிஞ்சதும் காயத்ரியை நேராக அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். காரில் போகிற வழியெல்லாம் அழுதுகிட்டே வந்தா காயத்ரி. மகேஷ் எதுவுமே பேசலை. வீட்டுக்கு போனதும் முதல் வேலையாக ஆப்பிள் ஜூஸ் போட சொன்னான். முதல்ல இந்த ஜூஸை குடி, அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் காயத்ரி. காயத்ரி மறுக்காமல் வாங்கி குடித்தா. இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை? கண்ணை தொடச்சிக்கிட்டு தெளிவாக உட்காந்து தன்னோட வயிற்றில் கையை வச்சு, எனக்கு இந்த குழந்தை வேணும். இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் நான் ஒரு பாதுகாப்பான இடத்துல இருக்கணும். அதுக்கு ஏற்பாடு பண்ண முடியுமா? அப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கௌதம் கிட்ட சொல்ல வேணாமா? இல்லை, வேணாம். இது தெரிஞ்சால் நிச்சயமாக அவர் இந்த குழந்தைய அழிச்சிடுவார். இல்லை காயத்ரி, நீ சொல்கிறது தப்பு. கௌதம் அந்த அளவுக்கு மோசமானவன் இல்லை. அவனோட குழந்தைய அவனே எப்படி அழிப்பான்? உங்களுக்கு அவரை பற்றி தெரியாது. எனக்கு என் குழந்தை வேணும். எனக்கு வேறு எதுவும் வேணாம். உங்களால் முடிஞ்சால் என்னை எங்கேயாவது பத்திரமா தங்க வைங்க. இல்லைன்னா நான் எங்கேயாவது போகிறேன். சரி, காயத்ரி இருக்கிற மனநிலைமையில் அவளை தனியாக விடுறது சரியில்லைன்னு மகேஷ் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். உன் அப்பா அம்மா கிட்ட போறியா? இல்லை, நான் அங்கே போக மாட்டேன். எனக்கு என் குழந்தை வேணும், என் குழந்தை வேணும். காயத்ரி தேம்பி தேம்பி அழுதா. என்னைக்கோ கௌதம் விளையாட்டாக சொன்னதை காயத்ரி சீரியஸாக எடுத்துக்கிட்டா. சரி, அமைதியாக இரு. மகேஷ் ரூமுக்கு போய் யார்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு வந்தான். சரி, கிளம்பு காயத்ரி. மறுபடியும் சொல்கிறேன், இந்த விஷயத்தை கௌதம் கிட்ட சொல்லாமல் மறைக்கிறது தப்பு. அப்புறம் உன் இஷ்டம். காயத்ரி போகலாம் என்றால் பிடிவாதமாக. சரி, கிளம்பு. எங்கே போகிறோம்? உனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குல்ல? எதுவும் கேட்காம என் கூட வா. நான் உன்னை பத்திரமான இடத்துல தங்க வைக்கிறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரே ஒரு தடவை சொல்கிறேன், நம்ம போய் கௌதமை பார்ப்போம். நான் கூட வரேன். நிச்சயமாக அவன் குழந்தைய எதுவும் செய்ய மாட்டான். காயத்ரி தலையில் அடிச்சுக்கிட்டு அழுதான். நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? அவருக்கு தேவை என் உடம்பு தான், என் மனசு இல்லை. காயத்ரியோட இந்த அழுகையை பார்த்து மகேஷ் அமைதியாயிட்டான். காயத்ரி இந்த குழப்பத்துலேயும் பதட்டத்துலேயும் எதையுமே யோசிக்கிற மனநிலைமையில் இல்லை. மகேஷ் புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட காயத்ரி கௌதமை புரிஞ்சிக்கல. சரி, கிளம்பு. 11:30 மணிக்கு ஃப்ளைட் பிடிச்சாங்க. 1 மணி நேரத்தில் போய் லேண்ட் ஆனாங்க. காரை பிடிச்சி நேராக வீட்டுக்கு போனாங்க. காயத்ரி இருந்த டயர்டில் கார்லேயே நல்லா தூங்கிட்டா. காயத்ரி எதிரில் தியா இருந்தா. தியா ஓடி வந்து காயத்ரி அவளை கட்டி பிடிச்சிக்கிட்டா. காயத்ரியோட அழுகையை பார்த்து தியாவுக்கும் கண்ணு கலங்கிடுச்சு. எப்படி இருக்க காயத்ரி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. எத்தனை நாளாச்சும் உன்னை பார்த்து. 2 பேரும் இப்படி வாசலில் நின்று அழுதுகிட்டு இருக்காம உள்ளே வாங்க. தியாவோட பாட்டி அதட்ட 2 பேரும் உள்ளே போனாங்க. மகேஷ் காரை அனுப்பிட்டு உள்ளே வந்தான். என்ன தம்பி சாப்பிட்றீங்க? எதுவும் வேணாம் ஆண்டி. முதல்ல காயத்ரிக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. இந்த ஜூஸை குடிமா. தியாவோட அம்மா கொடுக்க அந்த ஜூஸை வாங்கி குடிச்சிக்கிட்டு தேம்பி தேம்பி அழுதா காயத்ரி. தியாவோட ஃபேமிலி எல்லாருக்குமே காயத்ரியை நல்லா தெரியும். தியாவை பார்க்க சென்னை வரும்போதெல்லாம் காயத்ரியை பார்த்துட்டு தான் போவாங்க. என்ன தம்பி ஆச்சு? இவளை ஒரு இடத்துல கட்டி கொடுத்தாங்க. கட்டினவன் ஒரு அயோக்கியன், விட்டுட்டு ஓடிட்டான். காயத்ரிக்கு கஷ்டமாக இருந்துச்சு. அவர் எங்கே போனார்? நான் தான் ஓடி வந்தேன். காயத்ரி முகம் மாறுவதை கண்ட மகேஷ், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, கொஞ்சம் சேஃபாக இருக்கணும். என் வீட்டில் லேடிஸ் யாரும் இல்லை, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க அம்மா அப்பா? அவங்க சின்ன பொண்ணுக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஸோ 2 பேரையும் மெயின்டைன் பண்ண முடியாது. தியா கூட இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கணும், கூட்டிகிட்டு வந்தேன்.
தாராளமாக இருக்கட்டும், நாங்கள் பார்த்துக்குறோம் என்றார் தியாவின் பாட்டி. அம்மா, அனுவை உன்னோட ரூமில் தங்க வச்சுக்கோ, நான் காயத்ரியை என் ரூமில் தங்க வச்சுக்கிறேன். காயத்ரி, நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நானும் தியாவும் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரோம். தியா அவங்க அம்மாவை பார்க்க போயிட்டு வா தியா. மகேஷும் தியாவும் கடைக்கு போய் காயத்ரிக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கூடவே ஒரு செல்ஃபோன், ஒரு சிம் கார்டு அதையும் வாங்கினான் மகேஷ். எல்லாம் பர்ச்சேஸும் முடிச்சுட்டு தியா கிட்ட 1,00,000 ரூபாயை எடுத்து கொடுத்தான் மகேஷ். சார், இது காயத்ரியை நல்லபடியாக பார்த்துக்கோ. சார், காயத்ரி என்னோடய ஃப்ரெண்டு, அவளை பார்த்துக்க நீங்கள் பணம் கொடுக்குறீங்களா? கோவப்படாமல் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறியா? அவள் இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. மாதம் செக்கப் கூட்டிகிட்டு போகணும். ஏகப்பட்ட செலவு இருக்குது. எல்லாத்துக்கும் நீ அப்பா அம்மாவை எதிர்பார்க்க முடியாது. இன்னும் சொல்லணும்னா அவளோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு காரணம். நான் மட்டும் என் மனசில் இருக்கிறத சரியான நேரத்தில் அவகிட்ட சொல்லியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. அதோட காயத்ரி தேவையில்லாமல் பயப்படுறா. அவன் நினைக்கிற மாதிரி கண்டிப்பாக கௌதமுக்கு விஷயம் தெரிஞ்சால் இந்த குழந்தைய அழிக்க சொல்ல மாட்டான். நீங்கள் ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைக்கு சப்போர்ட் பண்ணி தானே பேசுகிறீங்க. பைத்தியம் மாதிரி பேசாத. அவன் பொண்ணுங்க விஷயத்தில் ஒரு மாதிரி, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் குழந்தை விஷயத்தில் காயத்ரி சொல்கிறது தப்பு. அவள் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இப்படி பேசுகிறா. இதில் வேறு ஏதோ தப்பு இருக்குது. நான் போய் கண்டுபிடிக்கிறேன். காயத்ரிக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு மகேஷ் உடனே கிளம்பிட்டான். நடந்த விஷயம் எதுவுமே தெரியாமல் கௌதம் ஆஃபீஸில் இருந்தான். கௌதமுக்கு கார்த்தி ஃபோன் பண்ணான். மச்சான், இன்னைக்கு பார்ட்டிக்கு வரல? இல்லை கார்த்தி, நான் வீட்டுக்கு போகிறேன். என்னடா இப்படி சொல்கிற? ஆமாம், இனிமேல் பார்ட்டியெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். என்னவோ தெரியல, கௌதமுக்கு உடனடியாக காயத்ரியை பார்க்கணும் போல் இருந்துச்சு. அவசரமாக வீட்டுக்கு வந்துவேன். ரூமுக்கு போனால் காயத்ரி இல்லை. காயத்ரி, காயத்ரி. தோட்டம், பால்கனி எல்லாத்துலேயும் தேடினவன் ஒருவேளை மொட்டை மாடியில் இருக்கிறாளோ? அங்கே போனால் அங்கேயும் இல்லை. இவ எங்கே போயிட்டா? வீட்டில் வேலை செய்கிறவங்கள கேட்டால் அவள் எங்கே போயிருக்கான்னு யாருக்குமே தெரியல. வாட்ச்மேன் மட்டும் காயத்ரி அம்மா காலையில் 10:30 மணிக்கு போனாங்க. அவள் வழக்கமாக போகிற கோவில், பார்க் எல்லா இடத்துலையும் போய் பார்த்தான். காயத்ரி வீடு, தியா வீடு எங்கேயுமே அவள் போகலைன்னு தெரிஞ்சுது. ராத்திரி 12 மணி வரைக்கும் அவளை தேடி அலைஞ்சவன் வீட்டுக்கு வரும்போது உடம்பும் மனசும் சோர்ந்து போச்சு. நேராக மொட்டை மாடிக்கு போனவன் கோட்டை கழட்டி வீசிட்டு வெறுந்தரையில் படுத்துட்டான். அவனையும் மீறி அவன் கண்ணுலேருந்து கண்ணீர். காயத்ரி, என்னை விட்டு எங்கடி போன? என்னை விட்டு போகிற அளவுக்கு நான் எந்த தப்புமே செய்யலையே. எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நேரடியாக கேட்டிருக்கலாமே.